வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி கேட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உள்ளது. கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேட் ஏதோ என்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் தான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. எம்எஸ்சி மேத்ஸ் முடித்தவங்க, பிஎஸ்சி மேத்ஸ் முடித்தவங்க கூட கேட் எழுதலாம். கேட் வந்து யூஜி ஃபைனல் இயர் படிக்கும்போது இருந்து எழுதலாம். யூஜி ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எழுதலாம். அதே மாதிரி பிஜி படிச்சுட்டு இருந்தாலும், பிஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதலாம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் சிஎஸ்ஏஆர் நெட்டு. சிஎஸ்ஏஆர் நெட்டுக்கும் இதுக்கும் ஒரு 85% சிலபஸ் வந்து சேமாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் சிஎஸ்ஏஆர் நெட்டையும் கேட்டையும் கம்பைண்டாகவே என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 85% சிலபஸ் சேமாக இருக்குது. யூஜி ஃபைனல் இயர் படிக்கும்போது இருந்தே நீங்கள் என்ன செய்திடலாம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பின் விளைவுகள் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா செட்டில் ஆகும். அதனால இப்போவே இருந்து நீங்கள் ஃபைனல் இயர் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே இருந்து நீங்கள் உங்களுடைய கேட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. சாரி, ஈக்குவல் டு t அப்படின்னு கொடுத்துருக்கு. எந்த இன்டர்வலில்? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு t லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிற இன்டர்வலில். அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷனை நம்ம எழுதணும்னா m² + 4 ஈக்குவல் டு 0. அப்போ m ஈக்குவல் டு +or - 2i அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்குது? இமேஜினரி ரூட்ஸாக இருக்குது. இமேஜினரி ரூட்ஸு ஆல்ஃபா +or - i பீட்டா அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதே சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா e⁴ cos βx plus i sin βx இந்த மாடலில் இருக்கணும். சரியா? அப்போ இதில் ஆல்ஃபா +or - i பீட்டா, ஆல்ஃபா இல்லை 0, அப்போ e⁴ 1 ஆயிடும். அப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா c1 cos βx plus c2 i இல்லை c1 cos βx plus c2 sin βx. சரிங்களா? e⁴x into இதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e⁴x into c1 cos βx plus c2 sin βx அப்படி இருக்கும். ரைட்டா? இப்படி இருக்கு. அப்போ நம்மளுக்கு இது ஆல்ஃபா 0, அதனால c1 cos 2t plus c2 sin 2t. ஏன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? டீல இருக்கு. அதனால நான் சொல்யூஷனை வந்து நான் டீல எழுதியிருக்கேன். சரியா? இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு t/d² + 4. அப்போ இந்த 4 நீங்க அவுட் சைடில் எடுத்துட்டீங்கன்னா 1 + d²/4ன்னு வரும். அப்போ இந்த இன்னும் எழுதணும்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? 1t இருக்கு, 1 + d²/4 whole power -1 into t by அந்த 4 அப்படி இருக்கும். அப்போ 1/4 into இதுல 1 + x the whole power -1 equal to 1 - x plus x² etc. வரும். அப்போ 1 - x இருக்கிற பிளேஸ்ல d²/4 இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம போடணும்னு இல்லை, t போட்டேன். ஏன் அதுக்கு அடுத்து நான் போடல அப்படின்னா டிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனை மீன் பண்ணும். டீக்கு ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் 1, செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் 0. அப்போ இதுவே 0 ஆயிடுது. அப்போ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு அது தேவை இல்லை. சரியா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா t/4. ஆன்சர் வந்து t/4. இப்போ நம்ம ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் சொல்யூஷன் எது? CF + PA. y of t is equal to இந்த இருக்கு c1 cos 2t plus c2 sin 2t plus t/4. இது நம்ம எந்த இன்டர்வல்ல செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 less than or equal to t less than or equal to 2ங்கிற இன்டர்வல்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? இப்போ வேற என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. இனிஷியல் வேல்யூஸ் அங்க கொடுத்துருக்கு.
y of 0 is equal to y dash of 0 is equal to 0 னு கொடுத்திருக்கு. அப்போ y dash of t கண்டுபிடிச்சுக்கோங்க. minus 2c1 sin 2t plus 2c2 cos 2t plus 1 by 4. சரியா? டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இப்போ y of 0 is equal to 0 னு போட்டிங்கன்னா y of 0 is equal to 0 இதில் அப்ளை பண்ணுங்க. t க்கு என்ன செய்ய போகிறோம்? c1 போட போகிறோம். அப்போ c which implies c1 equal to 0 னு வந்துருக்குமா? cos 0 1 sin 0 0 இங்க 0 போட்டோம்னா 0. அப்போ c1 equal to 0 னு வந்துரும். அடுத்தது y dash of 0 ல அப்ளை பண்ணுங்க. y dash of 0 is equal to 0 ல அப்ளை பண்ணீங்கன்னா இங்க c1 ஏற்கனவே நம்ம என்ன செய்துட்டோம்? 0 னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க cos 2t க்கு t க்கு 0 போட்டீங்கன்னா 2c2 னு வரும். அப்ப 2c2 plus 1 by 4 equal to 0. அப்போ c2 is equal to 2c2 equal to minus 1 by 4. c2 is equal to minus 1 by 8 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். சரியா? c2 is equal to minus 1 by 8 னு கிடைக்குது. சரிதானா? இப்போ நம்ம y of t ல கொண்டு அப்ளை பண்ணுவோம். c1 ஓட வேல்யூவை c2 ஓட வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். அப்போ y of t is equal to என்ன ஆயிடும்? c1 0வா? c2 க்கு வந்து minus 1 by 8 sin 2t plus t by 4. சரியா? இதுல என்ன கேட்டிருக்கு பாருங்க. y of pi by 2 is equal to alpha னு கொடுத்திருக்கு. அப்போ y of pi by 2 கண்டுபிடிங்க. அதுதான் என்னது? நம்மளுடைய ஆல்பா. t க்கு என்ன செய்ய போறோம்? pi by 2 போட போறோம். அப்போ minus 1 by 8 sin 2 into pi by 2. 2 0 cancel ஆயிரும். sin pi 0 plus t க்கு என்ன போட போறோம்? pi by 2 போட போறோம். இங்க ஒரு 4 இருக்கு. அப்ப pi by 8. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு y of pi by 2ங்கிறது தான் என்னது? ஆல்பா இல்லையா? அப்ப ஆல்பா is equal to நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? pi by 8. ஆல்பா is equal to pi by 8. ஆல்பாவை கேட்கல. What is the value of 4 pi into alpha? அப்ப 4 by pi into pi by 8 என்ன வரும்னு பாருங்க. 1 by 2 வரும். 1 by 2 னா ஆன்சர் என்னது? 0.5 இந்த இருக்கு. சரிதானா? இதான் நம்மளுடைய ஆன்சர். அதனால இது வந்து கேட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन. இது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துல உள்ள क्वेश्चन. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேட் எக்ஸாம்க்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. CSIR நெட், கேட், IIT ஜாம் எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. CSIR நெட், கேட், IIT ஜாம் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. இதுல CSIR நெட் வந்து நீங்க பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது எழுதலாம். ஃபர்ஸ்ட் இயர்லயே எழுதலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது எழுதலாம். இது என்னது? இது எதுக்கான எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெக்சரர்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்காக எழுதலாம். அல்லது PhD ஸ்டைஃபண்டோட பண்றதுக்கு எழுதலாம். இல்ல PhD ஸ்டைஃபண்ட் இல்லாம பண்ணணும்னாலும் எழுதணும். இந்த மூணுத்துக்குமே CSIR நெட் இல்லாம முடியாது. அடுத்தது கேட். கேட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அதைத்தான் நான் திரும்ப யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது. கேட்ங்கிறது என்னன்னா நீங்க யூஜி ஃபைனல் இயர் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது பிஜி ஸ்டடியிங் அல்லது பிஜி கம்ப்ளீட்டட் இப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த கேட் எக்ஸாமை எழுதலாம். இதுக்கான பிஜி கம்ப்ளீட்டட் பர்சன்ஸ் எழுதலாம். இது வந்து எம்டெக் வித் PhD, ME படிக்கலாம், எம்டெக் படிக்கலாம், எம்டெக் வித் PhDயும் படிக்கலாம், ஸ்டைஃபண்டோட படிக்க முடியும். அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. IIT ஜாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து யூஜி முடிச்சுட்டு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி வந்து ஐஐடியில் NITல போய் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதில் IIT ஜாம் கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா CUET PG அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு.
CUET PG என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது என்னன்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போய் பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. இதில் எல்லாத்துக்கும் ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் திரும்ப அட்வைஸ் பண்ணக்கூடியது, நிறைய ஆல்ரெடி டிகிரி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு நிறைய மேத்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. டிஆர்பி எழுதி நிறைய தடவை எழுதி கிடைக்காம தொடர்ந்து எழுதிட்டு அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதினீங்கன்னா நீங்கள் ஸ்டைஃபண்டோட அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்ஸை ப்ரிஃபரபிளி யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன். பிலோ 33 இயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா CSIR நெட் JRF கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35,000 ஸ்டைஃபண்டோட PhD நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் IIT NIT மாதிரி இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் PhD ஸ்டைஃபண்டோட 5 இயர்ஸ் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் PhD முடிச்சு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை அவேர்னஸோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. யங்ஸ்டர்ஸுக்கும் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள்.